அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலநிதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த 2 தினங்களாக எனக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக குரலை அதிக சத்தமாக எழுப்பி பேசுவதில் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக நான் இதற்கு முன்னைய காணொளிகளிலும் தெரிவித்திருந்தேன். இதற்காக அகிலத்தினுடைய அன்பான சகோதர சகோதரிகள் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்திருந்தீர்கள். உங்கள் அனைவருடைய கமெண்ட்ஸையும் நான் முழுமையாக படித்திருந்தேன். குறிப்பாக அனைவருக்கும் உடனடியாக பதில் வழங்க முடியாவிட்டாலும் கூட என்மேல் பேரன்பு கொண்டு நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு அகிலத்தினுடைய அத்தனை அன்பு நிறைந்த உங்கள் இதயத்தின் அடியாளத்திலிருந்து நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்காக அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்று ஓரளவுக்கு குரல் சுகமாக இருக்கின்றது. முழுமையாக சுகம் இன்னும் ஏற்படாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு தற்போது சுகமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. விரைவில் பூரண குணம் அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய காணொளிக்கு நாங்கள் செல்லலாம். முதலில் கவுதி படை நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் நிலைகுலைய வைத்திருக்கின்றது. கவுதி படையினுடைய தாக்குதலால் இவர்கள் நிலைகுலைந்திருக்கும் சூழ்நிலையில் அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் ஈரான் நேற்று மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். ஈரானிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மீண்டும் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய குழப்பங்கள் அமைச்சரவை முடிவினால் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் விரிவாக்கப்பட்ட காசா தாக்குதல்களுக்காக பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்களை அழைக்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது காசாவில் முழுமையாக கையகப்படுத்தி இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காசாவில் ஒரு பரந்த இராணுவ நடவடிக்கையை விரிவாக்கம் செய்வதற்காக அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது முழுமையான காசாவையும் கைப்பற்றி அதை இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்ற திட்டத்தை இஸ்ரேலினுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஆனால் முழுமையாக காசாவை கட்டுப்படுத்தி அதை இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதிக அளவிலான இராணுவத்தினர் இவர்களுக்கு தேவை. ஏற்கனவே இராணுவத்தினருடைய பற்றாக்குறையினால் இஸ்ரேலிய இராணுவம் திண்டாடி வருகின்றார்கள். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், களத்திலிருந்து மிகப்பெரிய காயங்கள் காரணமாக வெளியேற்றப்படக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினருடைய எண்ணிக்கையை இஸ்ரேல் எப்போதுமே அதிகாரபூர்வமாக சரியாக குறிப்பிடுவதில்லை. எவ்வளவு பெரிய வெடி விபத்துகள் நடைபெற்றாலும் கூட அதில் 2 பேர் காயமடைந்தார்கள், 4 பேர் காயமடைந்தார்கள் என்றுதான் இஸ்ரேல் கூறுவார்கள். ஏனெனில் நேற்று நடைபெற்ற டெல்லவிவின் பிரதான விமான நிலையத்தில் நடைபெற்ற தாக்குதலில் கூட 5 பேருக்குத்தான் காயங்கள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருப்பார்கள். இஸ்ரேலின் மிக நெருக்கடியான ஒரு விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இவ்வளவு உயிரிழப்புகள் இல்லாமல் 6 பேர் தான் காயமடைந்தார்களா என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ள முடியும். இதைப் போலதான் மிகப்பெரிய இராணுவ பற்றாக்குறையால் திண்டாடி வரும் இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றி அதை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுடைய கைவசப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகரித்தாலும் கூட இந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட திட்டத்திற்கான போருக்கு பங்களிப்பதில் ரிசர்வ் வீரர்கள் மிகப்பெரிய அளவில் மறுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படைகள் இஸ்ரேல் நடத்தும் போர் இஸ்ரேல் மக்களுக்கானதல்ல, இஸ்ரேல் நாட்டுக்கானதல்ல, நெதன்யாகு என்ற ஒரு தனி மனிதனின் சுயநலனுக்கானது. ஒரு இனப்படுகொலையாளியின் சுயநலனுக்காகத்தான் அங்கு இஸ்ரேலியர்களும் மறுபுறத்திலும் பாலஸ்தீனர்களும் பலி ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் 100% உண்மை. இதை இஸ்ரேலியர்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ரிசர்வ் படைகள் கூறியிருந்தார்கள், நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கேற்க மாட்டோம். அதிலும் விமானப்படையில் இருக்கக்கூடிய பல ரிசர்வ் படை வீரர்கள் நாங்கள் போர் விமானங்களை காசாவுக்குள் ஓட்டி சென்று குண்டுகளை போட மாட்டோம் என தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ரிசர்வ் படையினருக்கான அழைப்பை பலர் நிராகரித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் கூட இந்த விரிவாக்கப்பட்ட காசாவை கையகப்படுத்தும் திட்டத்திற்கும் அடுத்த கட்ட விரிவாக்கப்பட்ட காசாவுக்கான போருக்கும் பாரிய அளவில் ஆதரவில்லை என்பதை அங்கிருந்து வரும் செய்திகளிலிருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் காட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பல இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ அதிகாரிகள், முன்னாள் இராணுவ மேஜர்கள், ரிசர்வ் படைகள்
இராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். 18 மாதங்களுக்கு இந்த போரை நடத்தி இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவுடன் அத்தனை ஆயுதங்களை F-16 விமானங்கள் உட்பட தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள், பொஸ்பேட் குண்டுகள் என தடை செய்யப்பட்ட ஆயுதங்களிலிருந்து அத்தனையும் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் உச்ச வலு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் முழுமையான உதவி அது ஜோ பைடன் காலத்திலும் இருந்தது, ட்ரம்ப் காலத்திலும் இருக்கின்றது. பயன்படுத்தப்பட்ட பின்பும் கூட 18 மாதங்களுக்குள் இவர்களுடைய இராணுவ இலக்குகளை வெல்ல முடியவில்லை. இந்த நிலையிலே மீண்டும் ஒரு போரை விரிவாக்கம் செய்து ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை காசாவுக்குள்ளே மேலதிகமாக அனுப்பி இந்த போரின் இலக்குகளை அடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது அல்லது நம்பவில்லை என்பதை இஸ்ரேலின் முன்னாள் அதிகாரிகள் நேரடியாகவே தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல், விரிவாக்கப்பட்ட தாக்குதல் காசாவில் இஸ்ரேலின் நலன்களை, இலக்குகளை அடைகின்றதோ இல்லையோ, காசாவில் கமாஸின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய பணைய கைதிகளை கொன்றுவிடும் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் நெதன்யாகுவினுடைய போர் வெறி பிடித்த சுயநலமான அமைச்சர்களும் ஒருபுறம், இஸ்ரேலிய மக்கள் ஒருபுறம், இஸ்ரேல் இராணுவம் மறுபுறமாக ஒரு முக்கோண சிக்கலாக தற்போது இஸ்ரேலுக்குள் மாறியிருக்கின்றது. இது அடுத்து வரும் நாட்களில் பெரும் சிக்கலாக வெடிக்கலாம் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. அதே போல காசாவில் போரை விரிவாக்கம் செய்து ஆயிரக்கணக்கான புதிய இராணுவத்தினரை உள்ளே இறக்கும் இஸ்ரேலின் திட்டம் அனைத்து கைதிகளின் உயிருக்கும் உழைவைக்கும் என காசாவில் தங்களுடைய உறவினர்களை சிறைப்பிடிக்க கொடுத்து விட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளின் உறவினர்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. காசா மீதான போரை விரிவுபடுத்த இஸ்ரேல் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் படையினரை அழைக்கின்றது. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் அன்புக்குரியவர்களை பலியிடுவதற்காக அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்திற்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என இராணுவத்திற்கு, ரிசர்வ் படைகளுக்கு, இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு வெளிப்படையான கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இது பணைய கைதிகளை பலியிடுவதற்கான சிமோரிச் நெதன்யாகுவினுடைய திட்டம் என்பதை தவிர வேறு எதுவும் இதில் இஸ்ரேலுக்கு கிடையாது என்பதையும் அவர்கள் திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். சிமோரிச் என்பவர் அந்த இனவரி பிடித்த நிதியமைச்சர். இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய இனவரி பிடித்த காட்டுமிராண்டித்தனமான 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று சிமோரிச், மற்றது பென்கவிர். இவர்களினுடைய கூட்டாளி தான் நெதன்யாகு. எனவே இந்த சிமோரிச் நெதன்யாகுவின் திட்டம்தான் இதுவே, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேலுக்குள்ளேயே மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த போரை இஸ்ரேல் எவ்வாறு முன்னகர்த்தப் போகின்றார்கள், இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எவ்வாறு தீர்க்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்று பெங்கூரியன் விமான நிலையத்தில் கவுதிகள் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல், அமெரிக்காவை மட்டுமல்ல உலக போரியல் வல்லுநர்களை மிகப்பெரிய அளவில் திகைப்படைய வைத்திருக்கின்றது, ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் உலகின் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை பாதுகாப்பு கவசத்தை தாங்கள் வைத்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. அதாவது அயன்டோம், இரும்பு தடுப்பு, இரும்பு குவிமானம் இருக்கின்றது. இஸ்ரேலுக்குள், வான்வெளிக்குள் எந்த ஏவுகணை வந்தாலும், ஒரு சிறிய பொருள் வந்தாலும் கூட நாங்கள் ரேடார்களில் பார்த்து எங்களுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு மூலம் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்த பின்னர் இந்த அயன்டோம்களை கடந்தும் தாக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்ட பின்னர் அயன்டோம்களுக்கு மேலதிகமாக தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை சிஸ்டம், இது அமெரிக்கா கொடுத்த சிஸ்டம், அமெரிக்காவின் உச்சபட்ச வான் பாதுகாப்பு சாதனம் தாட் கொண்டு வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய அயன்டோமுக்கு மேலதிகமான ஆரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு சாதனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. டேவிட்ஸ் வில்லி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் இன்னொரு மேம்பட்ட வான் பாதுகாப்பு சாதனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு பிரிவுகள் இஸ்ரேல் விமானப்படையுடன் இணைந்து இஸ்ரேலுக்குள் வரக்கூடிய ஏவுகணைகளை தடுப்பதற்காக இஸ்ரேலுக்குள்ளேயே நிலை கொண்டு தொழில்நுட்ப உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பை வைத்திருக்கக்கூடிய நாடு, அதிலும் உலகின் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்ட தலைநகரன் டில்லாவில், அதிலும் உலகில் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு கவசங்களை சூழ்ந்த இஸ்ரேலின் முதன்மை விமான நிலையம் பெங்கூரியன் விமான நிலையத்துக்குள்ளேயே அயன்டோம்களை கடந்து, டேவிட் சில்லியை கடந்து
தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கடந்து இவர்களுடைய ட்ரேடர்களை கடந்து ஒரு ஏவுகணையை உள்ளே செலுத்தி விழுந்து வெடிக்க வைக்க முடியும், சேதங்களை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் இஸ்ரேலின் ஏனைய பகுதிகளை தாக்குவது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்றொரு கேள்விகளை துல்லியமாக எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் மிகப்பெரிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் விமானத்தினுடைய சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே ஏவுகணை துல்லியமாக விழுந்து வெடித்து விட்டது. அப்படி என்றால் இஸ்ரேலின் கரையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள், எல்லை பகுதிகளை தாக்குவது எவ்வளவு? ஏனெனில் இந்த டெல் அவீவில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்குள்ளாகிய காரணத்தினால் அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களினாலும் பாதுகாக்கப்படுகின்றது. அவை அனைத்தும் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தினுடைய திறன்களும் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. இதை எவ்வாறு கவுதிப்படைகள் செய்தார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது இஸ்ரேலுக்கும் புரியவில்லை, அமெரிக்காவுக்கும் புரியவில்லை. போரியல் வல்லுநர்களே என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவின் வான் பாதுகாப்புகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றன. இனி எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும் இந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று கொக்கரித்த அமெரிக்கா அதிர்ந்து போயிருக்கின்றது. அதைவிட மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கல் என்னவென்றால், கவுதி படையின் உடைய தாக்குதல்களே இவ்வாறு இருந்தால் ஈரானிடம் எத்தகைய ஏவுகணைகள் இருக்கின்றன? ஈரானிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணைகள் எவ்வளவு இருக்கின்றன? இதைவிட மேம்படுத்தப்பட்ட ஈரானுடன் ஒரு போருக்கு சென்றால் அது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எவ்வாறான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை தற்போது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். கவுதி படைகளினாலேயே இவர்களுடைய வான் தடுப்பு சாதனங்களை உடைத்து கொண்டு ஒரு ஏவுகணையை விமான நிலையத்திற்குள் வீழ்த்த முடியும், வெடிக்க வைக்க முடியும் என்றால் ஈரானுடன் இவர்கள் சண்டைக்கு செல்வதாக கூறுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் என்பது இந்த இஸ்ரேலுக்குள்ளேயே பேச்சாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை நாம் கொடுக்கப் போகின்றோம் என்று நெதன்யாகு குறிப்பிடுகின்றார். நெதன்யாகு கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள், நாங்கள் ஒரு தாக்குதலுடன் கவுதிகள் மீது தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை, தொடர்ச்சியான தாக்குதலை கவுதி படைகள் மீது நடத்தப் போகின்றோம், நேரடியாக இஸ்ரேல் விமானப்படை சென்று நடத்தப் போகின்றது என நேற்று கவுதி தாக்குதலின் பின்னர் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் நெதன்யாகு அறிவித்திருக்கின்றார். ஆனால் நெதன்யாகுவினுடைய இந்த அறிவிப்பை மிக பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களும் அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்களும் கவுதிகளின் கதை முடிந்து விட்டது, கவுதிகளை தாக்கி பஸ்மமாக போகும் இஸ்ரேலின் பதிலடி பயங்கரமாக இருக்கும், அப்படி இப்படி என மிகப்பெரிய அளவில் பில்டப் கொடுப்பதற்கு இப்போதே ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய அடிவரடி ஊடகங்களும் அவர்களின் இனப்படுகொலைக்கு ஆதரவளிக்கக்கூடிய மனிதநேயம் அற்றவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் 1000க்கு மேற்பட்ட விமான தாக்குதலை கவுதி படையின் மீது நடத்தி இருக்கின்றார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 1000க்கு மேற்பட்ட தாக்குதல்களை B-2 பொம்பர்ஸ் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிநவீனமான குண்டுகள், ஏவுகணைகள், பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள், பங்கர்களை துளைத்து கொண்டு செல்லக்கூடிய குண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ட்ரில்லியன் கணக்கான குண்டுகளை, மில்லியன் பில்லியன் கிடையாது, பல ட்ரில்லியன் கணக்கான செலவில் தாக்குதல்களை நடத்திய போது கூட கவுதிகள் இத்தனை தாக்குதலின் பின்னரும் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். விமானம் தாங்கி கப்பலில் இருந்த விமானத்தை கடலில் வீழ்த்துகின்றார்கள். இவர்களுடைய MQ-9 ரீப்பரை குருவிகளை சுட்டு தள்ளுவதைப் போல சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மீதும் இந்துளவு தாக்குதல்களின் பின்னரும் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு திறன்மிக்க இந்த கவுதிகளை பார்த்து அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்களே இவர்களுக்கு எதுவும் இல்லை என்பதைப் போல மாறிவிட்டது. இத்தனை $1 பில்லியன் பெறுமதியான விமானந்தாங்கி கப்பல் செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலுக்காக அங்கும் இங்குமாக நகர்த்தப்பட்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. கப்பல் ஓரிடத்தில் நிறுத்த முடியவில்லை. சேட்டலைட் புகைப்படத்தில் இன்று பார்த்தால் கப்பல் இந்த இடத்தில் இருக்கின்றது, நாளை வேறொரு இடத்தில் இருக்கின்றது, மறுநாள் வேறொரு இடத்தில் இருக்கின்றது. ஜீசஸ் ட்ரூமன் கப்பலால் அவ்வளவு பெரிய விமானந்தாங்கி கப்பலினால் சமாளிக்க முடியாமல் ஜீசஸ் வில்சன் கப்பலை வர வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கவுதிகளினுடைய தாக்குதல், அவர்களுடைய திறன், அவர்களுடைய தொழில்நுட்பம் இஸ்ரேல் அமெரிக்காவை மட்டுமல்ல போரியல் உலகிலேயே மிகப்பெரிய ஆச்சரியங்களை கவுதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட கவுதிகளின் மீது
நாங்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தப் போகின்றோம், கவுதிகளை ஒன்று இல்லை என்று செய்யப் போகின்றோம் என நெதன்யாகு கொக்கரித்திருக்கின்றார். அதற்கு கவுதிகளும் பதிலளித்திருக்கின்றார்கள். உங்கள் தாக்குதலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த தாக்குதல் நடத்தினாலும், எத்தனை தாக்குதல் நடத்தினாலும் பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை கவுதிகளின் தாக்குதல் ஒருபோதும் நிற்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீனர் மக்கள் மீதான இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை கவுதிகளை நிறுத்த முடியாது என தெரிவித்திருப்பதுடன் இது பெங்குரியன் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இத்துடன் முடிவடையப் போவதில்லை. தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தப் போகின்றோம். அதாவது பெங்குரியன் விமான நிலையத்தில் இனி உள்ளே தரையிறங்கக்கூடிய எந்த நாட்டு விமானங்களும் உங்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை நாங்கள் தற்போது அதிகாரபூர்வமாக தெரிவிக்கின்றோம். அப்படியானால் நாங்கள் விமான நிலையத்தை தாக்கும் பொழுது உங்கள் விமானங்கள் மீது ஏவுகணைகள் தாக்கிவிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. டெல்லாவில் இருக்கக்கூடிய பெங்குரியன் விமான நிலையம் ஒரு பாதுகாப்பற்ற விமான நிலையம். இந்த விமான நிலையங்களை நீங்கள் யாரும் புறப்பாட்டுக்கோ செல்கைக்கோ பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய நாட்டு விமானங்களை அங்கு பயணிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை. இது செங்கடலிலும் ஆரம்பத்தில் ஸ்டேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள், ஸ்டேலுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்யக்கூடிய கப்பல்கள், ஸ்டேலுடன் உறவு வைக்கக்கூடக்கூடிய கப்பல்கள் யாரும் செல்லக்கூடாது என்று கவுதிகள் ஒரு தடை விதித்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தடையை எள்ளி நகையாடி இருக்கின்றார்கள். கவுதிகள் ஒரு சிறிய கூட்டம், சிறிய இயக்கம். எங்களிடம் மிகப்பெரிய அளவிலான கப்பல்கள் இருக்கின்றன, பலம் இருக்கின்றது, கடற்படை இருக்கின்றது, விமானப்படை இருக்கின்றது. எங்களின் கப்பல்களை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று ஒரு கேலி பேச்சு பேசினார்கள். ஆனால் செங்கடலில் என்ன நடந்தது என்பதை பின்னர் பார்த்திருக்கின்றோம். ஆஸ்திரேலிய கப்பல்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய சரக்கு கப்பல்கள் கூட இன்று செங்கடலை தொட்டு செல்ல முடியாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சுற்றி வளைத்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இத்தனை தாக்குதலை நடத்திய பின்னரும் கூட எந்த ஒரு சர்வதேச கப்பல் நிறுவனமும் செங்கடலுக்கூடாக அமெரிக்காவினுடைய ஸ்டேலின் உடைய பாதுகாப்பு உத்தரவாதத்தை நம்பி அங்கு கப்பல்களை அனுப்பவில்லை. அதை மீறி அனுப்பிய கப்பல்கள் கவுதிகளால் தீக்கிரையாக்கப்பட்டன. ஸ்டேலினுடைய கேலக்ஸி லீடர் கப்பலை நேரடியாக அவர்கள் கைப்பற்றி இன்று வரை ஏமன் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே செங்கடலில் ஸ்டேல் கப்பல்களுக்கும் ஆதரவான கப்பல்களுக்கும் தடை விதித்ததைப் போல ஒருவேளை பெங்குரியன் விமான நிலையத்திலும் இந்த நாட்டு விமானங்களும் ஸ்டேலுக்குள் வந்து செல்லக்கூடாது, ஸ்டேலுடன் உறவாடக்கூடாது என கவுதிகள் தீவிரமாக தாக்கினால் ஸ்டேல் மிகப்பெரிய சிக்கலை, மிக பாரிய சிக்கலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஏனெனில் கவுதிகள் ஏனைய அரபுலக நாடுகளைப் போல வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, அவர்கள் செயல் வீரர்கள். காசாவை அமெரிக்கா கையகப்படுத்த முடியாது, ஸ்டேல் கையகப்படுத்த முடியாது என அரபு லீக்கிலும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு OIC-யிலும் கூட்டம் போட்டு அனைவரும் ஒன்று கூடி ஸ்டேலை கண்டித்து விட்டு கலைந்து செல்லக்கூடிய அரபு நாட்டு தலைவர்கள் போல இவர்கள் கிடையாது. இவர்கள் களத்தில் இறங்கி எது நடந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கு அது மரணம் வந்தாலும் கூட நாங்கள் பாலஸ்தீனர்களின் பக்கம் நிற்போம், இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக நிற்போம் என்று இன்று வரை சொன்னதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டேல் அமெரிக்காவையும் நடுங்க வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பெங்குரியன் விமான நிலையமும் இனி செயலிழக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி. அடுத்தது இஸ்ரேல் அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற சூழ்நிலையில் கவுதிப்படை ஏற்படுத்திய அதிர்ச்சி நீங்குவதற்குள் ஈரான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஈரான் ஒரு ஏவுகணை பரிசோதனையை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான ஒரு இறுதி எச்சரிக்கையை ஈரானுக்கு விடுத்திருந்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஈரான் தள்ளி வைத்து விட்டார்கள். என்னில் எங்கள் மீது நீ பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு, எங்களிடம் எண்ணெய் வாங்குபவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு எங்களை நீ பேச்சுவார்த்தை கலைக்கின்றாயா? இது எங்களுக்கு அவமானம். அது ஒரு நேர்மையான கருத்து தான். என்னுடைய கழுத்தை ஒருவன் நெரித்து கொண்டு என்னுடன் பேசவார், உன்னை சமாதானமாக விடுகின்றேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய அவமானம் இல்லை. ஈரான் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் எங்களுடன் விரைந்து ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரானின் அணு ஆயுத நிலைகளையும் அணு ஆராய்ச்சி நிலையங்களையும் அணுசக்தி மையங்களையும் இஸ்ரேலுடன் இணைந்து நாங்கள் தாக்கி அளிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கும் சூழ்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக 1200 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய காஷம் பாஷிர்
என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை 1200க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் சென்று துல்லியமாக இலக்கை தாக்குவது என்பது ஒருபுறம் இருக்க, அதில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விடயம் இஸ்ரேலினுடைய அயன் டோம்களினாலும் அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் ஒருபோதும் இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது என்பதையும் நாங்கள் சோதனை செய்து வெற்றியடைந்திருக்கின்றோம். முடிந்தால் இந்த ஏவுகணைகளை தடுத்து பாருங்கள் என்பதைப் போல 1200+ கிலோமீட்டர்கள் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய காசிம் சுலைமானி போல காசிம் பஷீர் ஏவுகணைகளை அவர்கள் களமிறக்கி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஏற்கனவே பல பாலிஸ்டிக் கேப்பசோனிக் மிசைல்கள், பட்டாட்டக மிசைல்கள், பல மிசைல்களை ஈரான் வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இடைமறிக்க முடியாத இந்த ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருப்பது, ஒருவேளை ஈரானின் அணு சக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவோ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால், இஸ்ரேலின் மீதும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், இராணுவ நிலங்கள், விமானப்படை தளங்கள் மீது ஈரான் இந்த ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் என்பது நிச்சயமாக இந்த ஏவுகணைகள் மூலம் மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கவுதி படையினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே இவர்களுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களால், அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியவில்லை. ஈரான் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தாட் அயன்டோம்களினால் இடைமறிக்க கூடாது என்று சொல்லிய ஒரு ஏவுகணையை உருவாக்கி அதை பரிசோதனை செய்து வெற்றிகரமாக மாற்றியிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஈரானுடன் ஒரு போர் மூண்டால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இந்த ஏவுகணைகள் மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்பது 100% உண்மையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் அல்லது ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு போர் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஏவுகணைகளை, மிகப்பெரிய விளைவுகளை ஈரானின் ஏவுகணைகள் இந்த மத்திய கிழக்கு கடந்து உலகரங்கில் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானுக்குள் பல சதி நடவடிக்கைகளையும் வெடிப்பு சம்பவங்களையும் இஸ்ரேல் செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் நாம் பதிலடி கொடுப்போம் என ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் நேற்று கவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் கூட இது கவுதிகளின் தாக்குதல் அல்ல, ஈரான் நடத்திய தாக்குதல் என்று இஸ்ரேலுக்குள் பலர் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நெதன்யாகு இதை கூறியிருக்கின்றார். ஆனால் இதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களுக்கு தேவை இருக்காதுன்னு ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை தேவை ஏற்பட்டால் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை என தெரிவித்த புடின் திடீர் திருப்பமாக அணு ஆயுதங்களுக்கு தேவை இருக்காது என கூறியிருப்பது, ரஷ்யாவின் கை இந்த போரில் தற்போது மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ரஷ்யாவின் இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நாங்கள் அணு ஆயுத தாக்குதலை உக்ரைன் மீது நடத்துவோம் என்று சொன்ன ரஷ்யா தற்போது அணு ஆயுதங்களுக்கு இனி தேவையில்லை என்று சொல்லியிருப்பது இராணுவ சமநிலையில், வலுச்சமநிலையில் ரஷ்யா உக்ரைனை விட பல மடங்கு தற்போது முன்னோக்கி சென்று விட்டார்கள். குருக்ஸ் பிராந்தியத்தையும் அவர்கள் மீள கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா இராணுவ ரீதியில் ஒரு வெற்றியை நோக்கி அண்மைத்திருக்கின்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.